ஹாய் கைஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபிஷ்ஷிங் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா கடல் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. தண்ணியெலாம் ரொம்ப கலங்கி போயிருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் தண்ணி தெளிவாகிருக்கு. பார்க்கலாம் நீங்கள். ஸோ நடுவில்லாம் கொஞ்சம் வெயிட் ஃபிஷ்ஷிங்லாம் போனோம். போயிட்டு சின்ன சின்ன பாறை குட்டி கிழங்கா அதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். எறா போட்டு, செத்த எறா போட்டு. சரி, தண்ணி தெளிஞ்சிருக்கு, ஊர் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் அந்த கல் மேலே. வாங்க எப்படி இருக்கு இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். அண்ட் வந்து நம்மளோட ஷிமானோ எஃப்எக்ஸ் ரீலோட மெயின் கியர் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக ஒரு ரீல் எடுத்திருக்கோம் ஷாப்லேருந்து. என்ன ரீல் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட 2max 5000 சைஸ் இந்த ரீல் தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம். அண்டு லைன் பார்த்தீங்கன்னா டைவாவோட 8x ஜே பிரைட் தான் போட்டிருக்காங்க. லக் இருக்கா பார்ப்போம். நம்மளோட ஓல்டு அதே ஸ்குவாட்ரன், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட்ரன் தான் என்ன நடக்கு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் நம்ம ஜீமானோட சாஃப்ட் லூர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லுக்கானாவோட ஹுக்கு டிக்கெட்டு. ஸோ பார்ப்போம். ஒரு மீடியமாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பாறை இருந்தால் அடிக்கும். ஸோ அப்படி ரொம்ப சின்ன பாறையாக இருந்தால் சபிக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஏரியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புயல் வந்தது. புயல்னால எப்படி கல் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. புயலில் எல்லா கல்லுமே சரிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நானே வரேன் இங்கே. ஃபஸ்ட் காஸ்ட். கைஸ், பைட் மிஸ் ஆயிடுச்சு. எஸ் எஸ் எஸ், ஃபிஷ் ஆன். என்ன மீனுன்னு தெரில, பயங்கர வெறித்தனமாக அடிக்குது. ஓய், ஜிடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஃபைட் பண்ணுது. பிரச்சனை என்னென்னா டைவாவோட 20 LB பிரைடு தான் போட்டிருக்கேன். ஒரு 35 LB போட்டிருந்தாலும் பரவாயில்ல. பட் ஓகே, ஆனால் நல்லா இருக்குது. காஸ்ட் பண்ணி ஸ்மூத்தாக இருக்குது. ஜிடி பயப்பில் தான் வந்து விழுந்துட்டான். கல்லுக்குள்ளே வந்து விழுந்துட்டான். அவனே வந்து லேண்ட் ஆகிட்டான். டே இருடா, வந்துடுறேன் இருடா. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஓய் 1/2 kg 1 kg ஜிடி அடிக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அடிச்சிடுச்சு. இவனை இப்போ கரை ஏற்றத்தான் மேட்ரு. மீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, காட் ஹிம். ஹூக்கப் மீடியமாக தான் ஆயிருக்கு. ஆமாம்,
கடவுளே. எஸ், ஃபைனலாக லேண்ட் பண்ணியாச்சு கைஸ். ஒரு 1/2 kg இருக்கும், 1/2 kgக்கு மேலே தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபைட்டு. தெரியுதா உங்களுக்கு? கிராஸ்லேயே நிற்கிறான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காஸ்ட் பண்ணுவோம். என்ன லூருன்னு பார்த்தீங்கன்னா ஜீமேனோட பேர்ல் ஒயிட் தான். ஒரு 17 கிராம் லுக்கானோட ஜிக்கெட் 4/0 சைஸ். டூமெக்ஸ் ரீலு, லக்கியான ரீல். நமக்கு வந்து 2வது காஸ்ட்லேயே வந்து மீன் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் காஸ்ட்டில் கிடைக்கல, செகண்ட் காஸ்ட்டில் கிடச்சிச்சு. ஸோ டூமெக்ஸ், தேங்க்யூ. லுக்கானா ராக்ஸ். மீனை பையில் போட்டு செக்யூர் பண்ணிவிடுவோம். காற்று வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இருடா, உள்ளே போக மாட்டான்றான் காற்றுனால. வேறு என்னப்பா இது? ஓகே. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி உள்ள பையில் போட்டு பிடிச்சிங்க, வழுக்காமல் இருக்கும். அப்போ தான், இல்லைனா க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. நல்ல ஹுக்கப்பு, நல்லா துரத்தி அடித்தாங்க கைஸ். நான் சொன்னேன்ல ஒரு ஸ்ட்ரைக் மிஸ் ஆகுதுன்னு, பின்னாடியே வந்து திரும்பி வேகமாக வந்து அடிச்சிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்ச் இஸ் த பெஸ்ட் கேட்ச்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு தரமான மீன். இன்னும் ஒரு மீன் கிடச்சா கூட ஐ எம் ஹாப்பி, போதும். நெக்ஸ்ட் காஸ்ட் பண்ணுவோம். அங்கே பாய் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் நல்ல ஹுக்கப்பு. அவர் பெயிட் யூஸ் பண்ணுறாரு பாரு. அவர் ஒரு டீசெண்டான ஒரு பாறை ஒன்று பிடிச்சிருக்காரு. சபிக்கியா என்னது பாய்? சபிக்கியா யாராவா? யாரா டெட் ப்ரானில் பிடிச்சிருக்காரு அவர். இந்த மாதிரி அப்பப்போ கழண்டுதுன்னா ஒரு 5 ரூபா ஃபெவிக்விக் வாங்கி இந்த இடத்துல கொஞ்சோண்டு போது ஒட்டிட்டுட்டான்னு வச்சுங்களேன், இது கரெக்டாக நின்றுடும். ஸோ நான் இன்றைக்கி ஃபெவிக்விக் கொண்டு வரல, ப்ராபப்ளி வீட்டுக்கு போய் ஒட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நல்லா நிற்கும். கைஸ், ரெட் பைட்டில் பாய் பாருங்க, ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. நல்ல சைஸு, நல்லா ஃபைட்டு கொடுக்குது. நான் பின்னாடி நின்று காட்டுறேன், தான் நல்லா தெரியும். பாருங்க, ஒரு 400 கிராம் சைஸு. பிடிங்கப்பா, இப்படி காட்டுங்க. 2 முள்ளையும் மூழ்கிட்டுக்கிறாரா? அவ்வளோ பசியில் இருந்துக்கிறாரு. சூப்பர். கொஞ்ச நேரமாக ஃபிஷ் ஆக்டிவிட்டியில் திரும்பி இப்போ வந்து இறங்கியிருக்கு மறுபடியும்.
பாருங்க, ஒரே இதில் 2 முள்ளை எடுத்து அரிய சிக்காக்கி விட்டுருக்கு. ஓகே, சூப்பர். கைஸ், லூரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜீமானோட செக்ஸி முல்லட் கலர் போட போகிறேன். மருவியோட ஜிக்கெட். சின்ன பாறை எவ்வளோ பெரிய ஜிக்கெட்டை மூடிட்டு வருது பாருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அவரை லேண்ட் பண்ணிடலாம். கிட்ட தான் இருக்கார். இவ்வளோ பெரிய ஜிக்கெட்டு அந்த சின்ன பாறை மீன் மூடிட்டு வருது கைஸ். சரி, அதை நான் போய் எடுக்கிறேன். தெரியுதா எங்கே இருக்காருன்னு? அந்த பள்ளத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. அங்கேயே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வர தூக்கிக்குவோம். டீசன்ட் சைஸ் ஃபிஷ், நல்ல சைஸ். பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். பாறை இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ மீன். ஓய் ஓய், கொடுவாவா? இல்லை, பாறை தான். ஓய் ஓய், பாறை தான், பாறை தான். இல்லையே, வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஓய் ஓய் ஓய், லைனை கட் பண்ணிடாதரா. வரேன் இரு. ஏடா கூடவும் மாட்டிக்கிச்சு. கல் தான் இது பாய். வந்துடுச்சு, ஏற்றிட்டாங்க. மேலே ஏற்றிட்டாங்க. இங்கே தான் முனையில் தான் இருக்குது. இந்த ரெண்டு கல் முனையில் இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இருக்குது கரெக்டாக. அங்கே போய் அதுதான் பிரச்சனை. இந்த கல் மேலே வேணால் நீங்கள் மீன் இருக்குது. இதில் தான் இருக்குது. பாறை என்னன்னு தெரியல. வந்துடுச்சு கைஸ். ஃபைனலாக வந்துட்டார். ஒரு 1/2 kg போயிடலாம். மேலே பார்க்க நல்ல ஹூக்கப் கைஸ். நல்லா மாட்டிச்சு. அவர் மிஸ் ஆக முடியாது. செம ஹூக்கப் பாருங்க. சீமேன்ஸில் செக்ஸி முல்லட் தான். நல்ல ஃபைட் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி 3 மீன் பிடிச்சி கைஸ் வெற்றிகரமாக. போதும், இன்றைக்கி நாளை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு நாள் சந்திப்போம். பாய் அண்டில் தென்.